ஹாய்லோ மக்களே, நம்ம சூர்யா அண்ணாவோட கருப்பு திரைப்படத்தோட ரிலீசிங் டேட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாயங்காலத்திலிருந்து சோஷியல் மீடியா முழுக்க ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் விஜய் சங்கீதாவோட டிவோர்ஸ். சங்கீதா அவர்கள் விஜய் மீது எடுத்த ஒரு வழக்கு, அதாவது ஒரு பெட்டிஷன் வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பெட்டிஷனை பற்றின டாக் தான் சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நம்மளும் இந்த பெட்டிஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். இந்த வீடியோவில் நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த பெட்டிஷனில் சங்கீதா என்ன சொல்லியிருக்காங்க, விஜய் அவர்கள் சைடில் என்ன நியாயம் இருக்குது, சங்கீதா அவர்கள் சைடில் என்ன நியாயம் இருக்குது, இந்த பெட்டிஷனுக்கு அடுத்து கோர்ட் என்ன செய்ய போகிறாங்க, அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். மித்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மணிக்கு விஜய் அவர்கள் தான் தப்பு, சங்கீதா அவர்கள் தான் தப்பு, அந்த மணிக்கு எதுவுமே இல்லை. இது பொதுவாக ஜென்ரல் மக்கள் வந்து தான் பார்க்கக்கூடிய ஒரு பொது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் வந்து பதிவு செய்யுங்க. வீடியோவை பாதியில் பார்த்துட்டு எந்த விதத்தையும் பதிவு செய்யாதீங்க. நீ விஜயோட எதிராளி, நீ விஜயோட சப்போர்ட்டர், அது மாதிரி எதுவுமே சொல்ல வேண்டாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த ஒரு முடிவுக்கு வந்து தான் வாங்க. இந்த ஒரு பிரச்சனை வந்து அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சங்கீதா அவர்கள் இப்போ தான் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். 1999 இவங்க 2 பேருக்கு திருமணம் நடந்திருக்கு. திருமணம் வாழ்க்கை நல்லா தான் போயிருக்குது. ஸோ ஆரம்பத்தில் 2 பேரும் ஒன்றா தான் வாழ்ந்திருக்காங்க. நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்காங்க. நம்மளாலே வந்து பார்க்க முடியுது. இவங்க 2 பேருக்குள்ள எப்போ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, ஏப்ரல் 2021. ஸோ அப்போ தான் விஜய் அவர்கள் ஒரு நடிகையோட ஒரு தொடர்பில் இருக்காரு, அஃபேரில் இருக்காரு. அதாவது திருமணத்திற்கும் மீறிய ஒரு தொடர்பில் இருக்காரு அப்படிங்கிறது சங்கீதாவுக்கு தெரிய வருது. அப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சங்கீதா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மணிக்கு தொடர்பில் இருக்காதீங்க, நம்ம ஜாலியாக வாழலான்னு. ஆனால் விஜய் அவர்கள் அதையும் மீறி அவங்க கூட தான் தொடர்பில் இருந்திருக்காரு. அப்படி இருந்தது மட்டும் இல்லாமல் சங்கீதாவுக்கு நிறைய விதமான என்ன சொல்கிறது, எப்படி, அதாவது அவங்கள வந்து வெளியில் போக விடுறது இல்லை, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக சில பல தடைகளை விதிக்கிறது, வீட்டில் மனைவிங்கிற சில பல விஷயங்களையும் அவங்களுக்கு வந்து அந்த உரிமைகளையும் வந்துன்னா அவரும் தரதில்லை. இதை நானா சொல்லுங்க, பெட்டிஷனில் இருக்கிறது சரியா. இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பண்ணாரு. நானும் விஜய் அவர்களுக்கு ஒரு 5 வருட காலம் வந்துட்டுனா இதுலேருந்து திருந்திடுவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவர் திருந்துறதே இல்லை. இப்போ வரைக்கும் அந்த விஷயத்திலே தான் இருக்காரு. இது எனக்கு ரொம்ப மன வருத்தம், மன வலியை வந்துட்டுனா கொடுத்துருக்குது. இதனால தான் நான் இப்போ இந்த பெட்டிஷனே வந்துட்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து தான் அவங்க பெட்டிஷனை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பெட்டிஷன் என்ன சொன்னாங்கிறத நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ விஜய் அவர்களோட சைடில் இருக்கிற நியாயத்தை பேசலாம். விஜய் அவர்கள் இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பித்து இளைஞர்களை வந்து பல பேரை வந்து அவர் பக்கம் வந்து இழுத்திருக்காரு. இந்த ஒரு நிலையில் இவர் மேலே இந்த மணிக்கு அவதூறு பரப்புனா அந்த இளைஞர் பட்டணம் குறைஞ்சி 2026 அவர் தோற்றுருவார் அப்படின்னு சொல்லி அரசியல் வன்மத்தில் யாராவது இதை வந்து தான் பண்ணியிருக்கலாம். இது வந்து விஜய் அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய விஷயம். அவ்வளோதான். இதை தவிர விஜய் சைடில் எந்த விதமான பாயிண்ட்டும் இல்லை. இப்போ சங்கீதா சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தான் பார்க்கலாம். சங்கீதா சொன்னதை நம்ம வந்துட்டு கொஞ்சம் நம்ம சைடில் நம்ம சோஷியல் மீடியா வியூவில் இருந்து பார்த்தோன்னா உண்மை மணிக்கு தான் போடும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் 2021 இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. தெரிய வந்ததுலேருந்து என்னை வெளியிலேயே எங்கேயும் கூட்டிகிட்டு போகல, பொதுமக்கள்லேயும் எங்கேயும் வந்து பேச விடுறது இல்லை. அதே மணிக்கு என்னை வந்துட்டு வீட்டில் நாங்கள் ஒன்றா இருந்தாலும் தனித்தனியாக தான் இருப்போம், இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஏப்ரல் 2021 அப்புறம் இருவரும் இணைஞ்சு சென்ற ஏதாவது ஒரு விழா, இது ஆடி லஞ்ச், அதுக்கு முன்னாடி ஆடி லஞ்ச் கூட்டு வந்திருக்காரு, நண்பன் ஆடி லஞ்ச் கூட்டு வந்திருக்காரு, சர்க்கார் ஆடி லஞ்ச் கூட்டு வந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விழா, இத்தனை இப்போ நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு 10 விழாக்கள் கிட்டக்க நடத்திருக்காரு. இதுலையா ஒன்றில் கூட்டிகிட்டு வந்திருக்காரா? 2 பேரும் இணைஞ்சிருக்கிறோன்னே ஒரு ஃபோட்டோ, இத்தனை அவங்க 2021 சொன்னதுக்கு இப்போ வரைக்கும் 5 வருஷம் ஆயிருக்கு. பொங்கல், தீபாவளி, இதுக்குள்ளே எவ்வளவோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கிறிஸ்மஸ், எதுக்காவது ஒரு ஃபோட்டோ ஒன்றா இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போ அவங்க சொன்னது உண்மை மாணிக்கு இருக்குது. உண்மை மாணிக்கு தான் உண்மை, நான் வந்துட்டு சொல்ல விரும்பல சரியா. மொதல் விஷயம். 2வது விஷயம் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது என்ன அப்படின்னா, அந்த நடிகையோடு சேர்ந்து இவர் வந்து நிறைய வெளிநாடு பயணங்கள் போகிறாரு, நிறைய ஃபோட்டோஸ் வந்து தான் சோஷியல் மீடியா வந்து பதிவு பண்ணுறாருன்னு எனக்கு சொல்கிறாங்க. கரெக்டு தான், இவங்க கூட ஃபோட்டோஸ் வந்து பதிவு பண்ணல. ஆனால் இவர் நிறைய நடிகைகளோட போகிறாரு, ஃபோட்டோஸ் பதிவு பண்ணுறாரு. ஸோ அது எந்த நடிகையும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ கூட ரீசெண்டாக பாஜக கட்சியோட தலைவரான நைனா நாகேந்திரன் சொல்லியிருந்தார்ல, த்ரிஷா அப்படின்னு. ஸோ அதுதான் உண்மையாக இருக்குமோ நமக்கு தோணுது. ஏன்னா அவங்க கூட தான் ப்ரைவேட் ஜெட்டில் எங்கெங்கேயோ போகிறாரு, நாய் வாங்கி கொடுத்தாரு, இவர் பிறந்த நாளைக்கு ஏதோ போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ மேபி தான் அவங்களா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு நான் டீகோட் பண்ணி சொல்கிறேன், அவங்களா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க கிடையாது. ஏன்னா இதுக்கு எந்த விதமான ஆதாரமாக அவங்க வந்து சொல்ல. ஏன்னா பெட்டிஷனில் அவங்களே அந்த நடிகையோட பேரை வந்து பதிவு பண்ணல. இது மிகப்பெரிய தப்பு. கோர்ட்லா படி இப்படி ஒருத்தர் மேலே நீங்கள் கேஸ் போடுறீங்கன்னா யார் அப்படி சொல்லி பதிவு பண்ணணும். ஆனால் அவங்க வந்து அவங்க மனசு கேட்கல. அதுவும் ஒரு பொண்ணு, அந்த நடிகையாகவே இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு. அதனால் நான் வந்து பதிவு பண்ணாமல் அந்த நடிகை இந்த மாதிரிக்கு வந்துட்டு அவுட்லைன் மட்டும் அந்த நடிகைக்கு வந்து கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இன்கேஸ் கோர்ட் வந்துட்டு எனக்கு கேட்டாங்கன்னா அந்த அந்த நடிகையோட பேரை சொல்கிறதுக்கு நான் வந்து தயங்க மாட்டேன், அந்த மாதிரிக்கு ஒரு வார்த்தையை வந்து தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நடிகை இப்போ நம்ம வந்து த்ரிஷாங்கிற மாதிரி நம்ம அசம்ஷன் சொல்கிறோம், மேபி தான் யாராக கூட இருக்கலாம் சரியா. ஆனால் இப்போ அவங்க கோர்ட் என்ன செய்யணும்னா, இவங்க வந்துட்டு அந்த நடிகை யாருன்னு சொன்னாதான் ஆக்ஷன் அப்படிங்கிறது
எடுப்பாங்க, இல்லைன்னா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இவங்க கோர்ட்டு விதிக்கு மீறி தான் இந்த மனுக்கு வந்து தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அது அந்த நடிகையோட அந்த நடிகையும் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைச்சனால அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் அவங்க சொன்னதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நடிகையோட இவர் வந்து சுத்துறத சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து பேசுறாங்க. அது எனக்கும் என்னோட பிள்ளைங்களுக்கும் வந்துன்னா மன வருத்தத்தையும் அவமானத்தையும் வந்து தேடி தருது. என்னோட பிள்ளைங்க வந்து சொசைட்டில ஒழுங்கா வாழ முடியல. இவரும் என்னோட பிள்ளைங்களை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டேங்குது இந்த அஃபையர் இருந்ததுலேருந்து. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த டிவோர்ஸை வந்து அப்ளை பண்ணுறேன். அந்த மணிக்கு ஒரு விஷயத்தையும் வந்துன்னா அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மணிக்கு வந்து தகவல் கிடைக்குது. இன்னும் அவங்க பெட்டிஷன் வெளியே வரல. ஃபர்ஸ்ட் பேப்பர் லீக் ஆயிருந்தது. இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட் லீக் ஆயிருந்தது. அதை நான் படிச்சதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்துன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ கோர்ட் என்ன செய்யும் அப்படின்னா, விஜய் அவர்களோட தரப்புல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத விஜய் அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விஜயும் இவரையும் வந்து ஒரே ரூம்ல உட்கார வச்சு விசாரிப்பாங்க. இதுக்கு தீர்ப்பு எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ இவங்க சொல்லியிருக்காங்கல்ல இவங்க அஃபையர்ல இருக்காங்கன்னு, அஃபையர்ல இருந்ததுக்கு சங்கீதா கரெக்டா ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். அந்த நடிகை யாருன்னு சொல்லணும். அப்படி சொன்னாங்கன்னா தான் அதுக்கப்புறமா இவங்க டிசிஷன் எடுக்க முடியும். அது உண்மையா இருந்தா விஜய் அவர்கள் மேல வழக்கு தொடர்ந்து இவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் கொடுத்து விஜய் அவர்களை தூக்கி ஜெயில கூட வைக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். இல்ல உண்மையிலேயே உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, விஜய் அவர்கள் மேல ஒரு அவதூறு பரப்பணும்னு சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா, நான் சொன்னேன்ல விஜய் அவர்கள் சைடு இருக்கிற நியாயம், அப்படி பண்ணியிருந்தா விஜய் அவர்கள் மேல தேவையில்லாம அவதூறு பரப்புறதுக்காக சங்கீதா அவர்களை ஜெயில தூக்கி போடலாம். இப்போ கோர்ட் இருக்கிறது விசாரிக்கணும், யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு விசாரிச்சு அதுக்கு நியாயம் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஃப்ரைடே, ஸோ மேபி தான் நமக்கு வந்து இன்னும் நாளான்னைக்கு எல்லாரும் இதை பத்தி பேசுவாங்க. மண்டே மேபி தான் விஜய் அவர்கள் கூப்பிடலாம், இல்லை டியூஸ்டே விஜய் அவர்கள் வந்து கூப்பிட்டு இதை பத்தி விசாரணை வந்து பண்ணலாம். இப்போதான் மனுஷன் கரூருக்கு விசாரணை முடிச்சுட்டு வராரு. ஜனநாயகனுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையே அந்த மனுஷனுக்கு வந்து வந்துருச்சு. ஒரு சைடு பார்த்தா பாவமாவும் இருக்கு, ஒரு சைடு பார்த்தா என்ன சொல்றது, ஏன்னா நான் சொன்னதெல்லாம் நீங்களே கேட்டிருந்திருப்பீங்க. மேக்சிமம் அவர் சைடு வந்து தப்பு இருக்கிற மாதிரிக்கு எனக்கு படுது. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, இவங்க வந்துட்டு பெண்கள் உரிமைன்னு சொல்லி இவங்க வந்து பேசுறாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற பெண்ணே என்னை ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி வழக்கு போடுற அளவுக்கு தான் இருப்பீங்களா? இப்படி இருக்கிற நீங்க எப்படி வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 3 கோடி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க? அப்படிதான் வந்துட்டு நமக்கு வந்து கேட்க சொல்லுது. இன்னும் சோசியல் மீடியா பாக்குறேன் என்ன அப்படின்னா, என்னங்க விஜய் ஒருத்தர் கூட தானங்க இருந்தாரு, கலைஞரை பாருங்க அந்த காலத்துல 10-15 பேரோட இருந்தாருங்கிறாங்க. 10-15 பேரோட இருந்தது தப்பு இல்ல, 10-15 பேர் விருப்பத்தோட தான் இருந்திருக்காங்க. ஏன்னா யாரும் இன்ன வரைக்கும் வந்து கேஸ் கொடுக்கல, அந்த மனுஷன் இறந்துட்டாரு, இன்ன வரைக்கும் யாரும் வந்து கேஸ் கொடுக்கல, சரியா? அப்போ அவங்க எல்லாருமே விருப்பத்தோட தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். ஆனா உங்க மனைவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உங்க மனைவி மன வருத்தப்பட்டிருக்காங்க நீங்க அவங்க கூட போய் சேர்ந்தது. அப்ப அதான அர்த்தம், அதனாலதான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து இங்க வந்து சொல்ல விரும்புறோம். இது அதே மணிக்கு இதுக்கும் காரணம் டிஎம்கே, இந்த மணிக்கு நீங்க வந்து சொல்லலாம். ஓகே, அது வந்துட்டு கரெக்டு தான். ஆனா அதுவே முழுமையா இருக்குமானா கிடையாது. ஏன்னா ஒரு பெண் அப்படிங்கிறது எப்படி சொல்றது, இவங்க வந்து இத்தனை நாள் இவங்க கூட தான் இருந்திருக்காங்க, இவங்க கூட சேர்ந்து நிறைய விழாக்கள்லாம் வந்திருக்காங்க. இவர் எப்படிதான் இருந்தாலும் இவர் கணவன் தாண்டி இவர் ஒரு மனுஷன், இவருக்கு இவ்வளவு பேர் இருக்குது. இப்ப இவர் நம்பி ஒரு கூட்டம் இருக்குது. 2026 ஒரு பெரிய ஆதாயம் இவருக்கு இருக்குது. அதை ஒரு மனைவியா ஒரு பெண்ணா எப்படி இவங்க வந்து கெடுக்க நினைப்பாங்க? இவங்க இப்படி சொல்றது அவருக்கு அவமானம் எவ்வளவோ அதே மாதிரி இவங்களுக்கும் அதே அளவுக்கு அவமானம் தான். ஆனா அதையெல்லாம் மீறி அவங்க வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னா அப்போ சம்திங் இருக்குது அப்படிங்கிறதுல இது மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த டிவோர்ஸை பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா டிவோர்ஸ் 2 விதமா இருக்கு. ஒன்று மியூச்சுவல், இன்னொன்று வந்துட்டு இந்த மணிக்கு அஃபேரை வச்சு பேசுறது. மியூச்சுவல்னா 2 பேருமே வந்துட்டு காதும் வச்சு மணிக்கு இவங்க அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க, அவங்க இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஏதாவது காசு பணம் மாற்றணும்னா மாற்றுவாங்க. பிள்ளைங்க இருந்தாங்கன்னா யார் இவங்களை பார்த்துப்பாங்க, நீ எத்தனை மாதம் வச்சுப்பா, நான் எத்தனை மாதம் வச்சுப்பேன், இல்லை நான் கேர் பண்ணணுமா நீ கேர் பண்ணணும் பேசிட்டு 3 மாதத்துல அந்த கேஸ் முடிஞ்சிடும். ஆனால் இந்த மணிக்கு அஃபேரில் இருக்கிற கேஸ் தான் பெருசாக வந்து பண்ணும். சரி, இது வந்து நார்மல் சிட்டிசன்ஸுக்கு நார்மலாக வந்து போகிறது. இவர் செலிபிரிட்டிங்கிறனால அவங்க கேஸ் கொடுத்தது இப்போ இவ்வளோ பெரிய பேச்சாகி எடுத்து எல்லாருமே பேசுகிற மணிக்கு ஆயிடுச்சு. இவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போகாமல் இந்த மணிக்கு இவர் மேலே கேஸ் கொடுத்து தான் இதை வந்து தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா உண்மையிலே இவர் தவறு பண்ணியிருப்பாரோ, அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற மணிக்கு ஒரு கேள்வி நமக்கு வந்து வருது. இந்த மணிக்கு எனக்கு பல கேள்விகள் தான் இருக்கே தவிர விஜய் அவர்கள் தான் தப்பு, சங்கீதா அவர்கள் தான் தப்புன்னு சொல்லி ஒரு முடிவு எனக்கு வந்துட்டு இப்போ தான் கிடைக்கல. ஆனால் மனைவி இப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வச்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னோட கருத்தாக வந்துட்டு தான் நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ ஃபர்தர் டேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்தராக வந்துட்டு பார்க்கலாம். இதோட ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்போ சூர்யா ஃபேன்ஸ்க்கான டாபிக்குள்ளே வரலாம். ஃபன் டைம். கருப்பு திரைப்படத்தோட ரிலீசிங் டேட், கருப்பு திரைப்படத்தோட ரிலீசிங் டேட் ஏற்கனவே சம்மரில் வருதுன்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஃபேன்ஸ் இல்லாமல் சும்மா இல்லாமல் அவர் உசுப்பேத்துற மணிக்கு எப்படா ரிலீசிங் டேட் விடுவீங்கன்னு சொல்லி மீம்ஸ் வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. நேற்று அந்த மனுஷன் ட்விட்டரில் வந்து அதுக்கு ரிப்ளை போட்டாரு, சம்மர் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பேர் எந்த அப்டேட்டும் கொடுக்கலப்பா. சம்மரில் வரப்போன்னு சொல்லி ஏற்கனவே
ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் சொல்லிட்டாரு. இப்போ திருப்பி சம்மரில் வரப்போன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கன்ஃபார்ம் சம்மரில் வரப்போகுது. இவங்க ரிலீசிங் டேட் சொல்லாமல் டிலே பண்ணுறதுக்கான காரணம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோனையும் நமக்கு செகண்ட் சிங்கிள் வரும். கண்டிப்பாக எலெக்ஷன் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ மறுநாள் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போனா தான் இவங்களால் பிளான் பண்ண முடியும். பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும். ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போக சொல்லி அந்த ஈவெண்ட்லேயே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ காத்திருப்போம் எலெக்ஷன் டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த விஜய் சங்கீதா இந்த கேஸை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க. ஸோ எல்லாருமே எடுத்து பேசுங்க. ஆனால் இதில் வந்து விஜய் அவர்கள் தான் தப்பு, அவங்க தான் தப்பு, அந்த மாதிரிக்கு அவங்க ரொம்ப பேசாதீங்க. ஏன்னா அவங்க பர்சனல் விஷயம். இன்னொரு நம்ம இந்த வீடியோ எடுத்து பேசுனதுக்கான காரணம் விஜய் அவர்கள் பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு இந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். என்ன மாணிக்கு நடந்திருக்கு அதுக்கு தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுது. இது டிவோர்ஸ் நடக்கிறது ஒன்றும் புதுசுலாம் இல்லைங்க. ஏஆர் ரஹ்மான் நடந்தது, தனுஷ் நடந்தது, அதெல்லாம் நம்ம வந்து சும்மா ஒரு நியூஸாக சொல்லுவோமே தவிர எடுத்து பேச மாட்டோம். ஆனால் இதை இவ்வளோ தெளிவாக இந்த ஒரு 11 நிமிஷம் எடுத்து பேசியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான காரணம் அதுதான். சரியா, அந்த இளைஞர் சங்கதிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரிக்கு தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நான் முன்னாடியே சொன்னது தான், இது ஒன்றும் நான் வந்துட்டு இவர் தான் கெட்டவர் நான் வந்து எந்த இடத்துலையும் வந்து பதிவு பண்ணல. காத்திருப்போம் ரிசல்ட் வர வரைக்கும். சரியா, ஐ மீன் இந்த ஃபர்தராக என்ன கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.